போன படல இந்த பொண்ணு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாம கன்ஃபியூஷன்ல சுத்திக்கிட்டு இருக்க. இவளுக்கு முன்னாடி தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி இந்த இடத்துக்கு வந்து திடீர்னு இங்க இருக்க பொண்ணுங்களெல்லாம் புடிச்சு அவங்களோட கை காலு கழுத்து எலும்பு எல்லாத்தையும் உடைச்சு விட்டுறா. இங்க பாரு, நீ பாக்குறது கேட்கறதுன்னு எதையுமே நம்பாத. அடுத்த புது பிரச்சனை கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். அதை சமாளிக்க இதை வச்சுக்கான ஒரு பாட்டில கொடுத்துட்டு இங்க இருந்து போயிடுறா. அட யாரா இவ, நம்ம கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணுவான்னு பார்த்தா கூட கொஞ்சம் குழப்பி விட்டு போறாளே. ரைட்டு, அடுத்து என்னதான் நடக்குதுன்னு பாப்போன்னு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போக இங்க ஃபுல்லா அரலூசுங்களும் நட்டு கலண்ட கேசுங்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அளவில்லாத அட்டூழியங்களை அன்லிமிட்டடா பண்ணுதுங்க. இந்த பொண்ணு எல்லாத்தையும் சமாளிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு மனமடிக்கு வந்துடுறா. ஆனா உச்சகட்ட கொடுமையா கல்யாண மாப்பிள்ளன்னு ஒரு காட்டு பணியை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கதை பார்த்ததுமே செம்ம கடுப்பாகி ஸ்பாட்லயே அந்த பண்ணியை குத்தி கொண்டுறா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். எனக்கு ஆத்திரம் அடங்கலக்கா. அடுத்து இவ கையில யார் சிக்கினாலும் கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாம ரகரகமா டைப்பா குத்தி கொண்டுகிட்டு இருக்கா. திடீர்னு இந்த இடத்துக்கு போன பாட்டுல வந்து சைக்கோ டீச்சர்ஸ் மேட்ரிக்ஸ் படத்துல வர மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து நம்மால கூட பறந்து பறந்து சண்டை போட ஆரம்பிச்சாளுங்க. ஆனா தலைவி இவளுக்கு ரெண்டு பேரையும் தன்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு அடிச்சு போட்டு இங்க எஸ்கேப் ஆயிடுறா. ரொம்ப நேரம் நம்ம ஒன்னா சுத்திட்டு இருக்கிறது ஆபத்துன்னு ஃப்ரெண்டை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தூரம் தனியா ஓடிட்டு இருக்கா. திடீர்னு முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு இங்க வந்து வாமச்சி எப்படி இருக்காங்குது. ஆனா இது என்னங்கடா புது கதையா இருக்குன்னு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. கண்ணாடியில இவளோட உருவம் இப்ப வேற மாதிரி தெரியுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.